நாம் வாழும் இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தம். அதிலும் மனிதர்களுக்கு மிக நெருக்கமான உயிரினங்களில் ஒன்றான நாய்களை சித்திரவதை செய்து அடித்து கொலை செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள மேலப்பாளையம் பகுதியில் நாய்களின் அழுகுரல் ஓயாமல் கேட்பதாக விலங்கு நல ஆர்வலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்று பார்த்தபோது பூட்டப்பட்டிருந்த 4 அறைகளிலிருந்து நாய்கள் குரைத்துக் கொண்டிருந்தன. அதில் ஒரு அறையை திறந்து பார்த்தபோது இரத்த காயங்களுடன் 2 நாய்கள் இறந்து கிடக்க, காயமடைந்த நிலையில் சில நாய்களும் இருந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த விலங்கு நல ஆர்வலர்கள் காவல்துறைக்கும் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தனர். சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது நாய்களுக்கு தண்ணீர் மற்றும் உணவு அளிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இறந்த 2 நாய்கள் பசியால் இறந்தனவா அல்லது அடித்துக் கொல்லப்பட்டனவா என்பதை அறிய உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மற்ற அறைகளை திறந்து பார்த்தபோது 10ற்கும் மேற்பட்ட நாய்கள் அச்சத்துடனும் சோர்வுடனும் இருந்ததை காண முடிந்தது. அவற்றை அதிகாரிகள் வெளியே திறந்துவிட்டனர். நாய்களுக்கு கருத்தடை செய்யும் தனியார் ஒப்பந்த நிறுவன ஊழியர்களிடம் அதிகாரிகள் விசாரித்த போது நாய்களுக்கு உணவு வைத்ததாக கூறினர். இதனிடையே நாய்களை அடித்துக் கொன்றதாக கூறி ஒப்பந்த நிறுவன ஊழியர்களிடம் விலங்கு நல ஆர்வலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கருத்தடை செய்வதாக கூறி நாய்களை பிடித்து வந்து தனியார் நிறுவனத்தினர் சித்திரவதை செய்வதாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்ப்ளைண்ட் வந்துச்சு, எப்படின்னா நாய் வேதனையோட அதை கத்துது அப்படின்னு. நாங்க மதியம் பார்க்கும்போது ஒரு டோர் மட்டும் லாக் ஆகல. இந்த டிரைவர், அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு டிரைவர் இருந்தாங்க, அது ஏன் சத்தம் கேட்குன்னு சொன்னாங்க. அவங்க தெரியலன்னு சொன்னாங்க. திறந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க திறந்தாங்க. உள்ள 2 நாய் செத்து கிடந்துச்சு. உள்ள தண்ணியோ எப்படி சொல்ல, தண்ணி, உணவு இல்ல, காத்து வசதி இல்ல, ஃபேன் கிடையாது, காத்து போக வசதி இல்லாம அடைச்சு ரொம்ப வேதனையோட இருந்துச்சு. உள்ள பார்க்கும்போது அங்கங்க அந்த கழிவுகள்லாம் இருந்தது. முறையா சுத்தம் பண்ணல, தண்ணி வைக்கல. அதாவது கருத்தடைக்கு ஒரு ஆரோக்கியமான நாய்களை தான் பிடிச்சு கருத்தடை பண்ணணும்னு ஒரு விதிகள்லாம் இருக்கு. ஆனா சில நாய்கள் ரொம்ப நொண்டி போகுது. ஒரு சிக்கான நாய், வயசான நாயெல்லாம் நாங்க பார்த்தோம். ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு வேதனையா இருக்கு. ஸோ கருத்தடை தான் தீர்வு திறனாய் இனப்பெருக்கத்துக்கு. ஆனா கருத்தடை இவங்க முறையா பண்ணாதான் கருத்தடை எப்படி சொல்ல, நாய்கள் எண்ணிக்கை குறைக்க பண்றாங்களா இல்ல நாய்களை கொலை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல.